இப்போ நயக்ராலிருந்து வந்து ஓரோ ஜெம் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து ஓவர் ஹெட் கண்ட்ரோல் யூனிட். அதுக்கப்புறம் வந்து ஓரோ ஸ்மார்ட், அது வந்து வால்வ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்குது. ப்ளஸ் வந்து ஓரோ பம்ப், அது வந்து நம்ம 2 பம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது. இன்னொன்று என்னன்னா வந்து ப்ரெஷர் வால்வ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம எங்கே இருந்தாலும் ஆன் பண்ணுறோம், ஏதோ ஒரு கேட் வால்வ் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஆன் ஆகாமல் இருக்குது அப்படிங்கும்போது வந்து ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வால்வ் வழியாக வந்து கிணத்துக்கு போயிடும். சப்போஸ் அதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கு, குறிப்பிட்ட பாருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிடும். இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். கிருபாகரன் ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங் இன்ஸ்டாலேஷன்லேருந்து நான் அதை ஆப்பை வந்து மானிட்டர் பண்ணாலே அவர் வந்து என்னோட ஆப்பை வந்து மானிட்டர் பண்ணி செக் பண்ணிக்கிறாரு. அப்போ ஒரு சில டைம் வந்து அவர் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு அப்டேட் கொடுப்பாரு. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இஷ்யூ அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு ஃபீல்டுக்கு வந்து நான் இல்லைனாலுமே அவர் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடுவார். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நான் 100% மார்க் கொடுப்பேன். ஏன்னா வந்து இது வரைக்குமே எனக்கு வந்து நான் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணதில்லை. நான் இல்லை இருந்தேன் அப்படிங்கிற இது இல்லை, அவரே வந்து செட்டில் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிருப்பார். வணக்கங்க, என் பேர் சௌமியா எருவகன்னு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து விவசாயத்து மேலே இருக்கிற ஆர்வத்தில் வந்து ஒரு 5 ஏக்கர் காடு வாங்கி பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினாருங்க. வேலைக்கு காரணமாக அவர் சிங்கப்பூர் போயிட்டாருங்க. 2 வருஷம் ஆள் வச்சுருந்தாங்க. காட்டில் இருக்கானா இல்லையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டான். வந்து பார்த்துட்டும் போக முடியல. நம்ம அங்கேருந்து இங்கே வரதுனா 35 கிலோமீட்டர் 3 பஸ் மாறி வரணும். ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆள் வச்சாலும் காசு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2 லட்சம் வந்துடுது. அது ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பொருளுக்கு பொருளாயிரும். நம்மளும் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோங்க. இப்போ நைட் 12 மணிக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கோமா, தூங்க உட்காந்து தண்ணி எடுத்து விடலாம்ப்பா, எடுத்து விடலாம். இல்லை 4 மணிக்கு எடுத்து விட்றோமா, நம்ம நினச்ச நேரம் எடுத்து விடலாம். இப்போ தான் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த 3 வருஷத்து அளவில் இப்போ தாங்க நான் அந்த தண்ணி பாய்க்கிறது கவலையே இல்லாத இருக்கும். இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாய்ச்சிக்குது, நின்றுக்குதுங்க.